ஹலோ கைஸ், காலேஜுக்கு நம்மளை வர சொல்லியிருக்காங்க. அதனால் சட்டை புட்டு ரெடியாகி காலேஜ் கிளம்பியாச்சு. கும்பல் நம்ம ஸ்பேரை எடுத்துட்டு சட்டை புட்டு ரெடியாகி அப்படி நேச்சுரல் ரசிச்சுட்டு சில்லு கிளம்பிட்டாங்க. அங்கே பார்த்தா திடீர்னு ஒரு ஃபோன் கால், எங்கடா இருக்கே அப்படின்னு. நான் காலேஜுக்கு நடந்து போயிட்டு இருக்கேன், அப்படியே வந்து பிக்கப் பண்ணிட்டு போனேன். அவன் சொல்ல 5 நிமிஷம் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு போக வெறியாகி நடந்து போக சட்டுன்னு அவனை பார்க்க டே கல்பிரட் அப்படின்னு நான் கூப்பிட ஹிந்தி பட ஹீரோயின் மாதிரி அவன் சோலோவாக நிற்பாங்க. ஏற அக்யூஸ்ன்னு ஏற்றிட்டு நம்ம பாட்டு கிளம்பிட்டேங்க காலேஜுக்கு. அப்படியே காலேஜில் நாங்கள் எங்களுக்குள்ள நடந்த பழைய மெமரிஸ் எல்லாம் மாற்றி ஒவ்வொருத்தர் ஒன்று பேசிட்டு கலாச்சிட்டு அப்படியே டைம் போத தெரியாத அளவுக்கு என் ஃப்ரெண்டு ஒன்று சொன்னா, நம்ம படிச்சுட்டு போனதோட சரிடா, அதுக்கப்புறம் காலேஜில் க்ரௌட் இல்லை, என் ஸ்கூலாக இருந்துச்சு காலேஜாக இருந்துச்சு, நம்மளோட கடைசி சட்டை எல்லாத்தையும் முடிச்சு விட்றாங்க. இங்கேருந்து பஸ் ஸ்டாப் தான் பின்னாடி திருப்பி போட்டாங்க. கிளாஸுக்கு போனது கொஞ்ச நாளாக இருந்தாலும் மெமரிஸ் நிறையா இருந்ததுங்க. அதெல்லாம் மனசார பேசிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலாச்சிட்டு ஜாலியாக அடிச்சுட்டு பிடிச்சிட்டு அப்படியே காலேஜ் வந்து பொறுமையாக வந்து ஸ்லோ மோஷனில் காலேஜ் அப்படியே கேட்டுக்குள்ள நிறையும் போது இங்கே பழைய வாட்ச்மேன் இருப்பார், அவர் தான் கிராஸ் ஆகிறாருங்க. இது தாங்க எங்கள் காலேஜ், எவ்வளோ பெரிய கேம்பஸ் பார்த்துங்க. ஒரு வழியாக போய் காலேஜ் வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு சரி மேலே போகலான்னு அவங்களுக்கு கால் பண்ணா, வெயிட் பண்ணுப்பா அப்படின்ட்டாங்க. சங்கட்டமாக போச்சு. சாது இருந்தால் காடு கொள்ளாதுன்னு வண்டியை நிறுத்திட்டு சட்டை போட்டு நீங்கள் இறங்கி கிளம்பி போன ஸ்பீட்லேயே பல்பு கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. அவனை சத்தமோட தெரிஞ்ச உனக்கு ஸ்பெல்லிங் கரெக்டாக தெரியாதா, போய் ஸ்பெல்லிங் மாற்றி எழுதிட்டு வேணாங்க. சரி ஒயிட்னர் வச்சு அடிச்சு எழுதுனா இல்லை பேப்பரை மாற்றி எழுதிடுவேன்னு வாங்கிட்டு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு காலேஜ் போயிருந்து இந்த மாதிரி மொக்கை வாங்கிட்டு திரும்பி வந்து அனுபவம் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு போயிருங்க. இதுதாங்க எங்கள் டிபார்ட்மெண்ட். 3 வருஷம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்த டிபார்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் வருஷம் மட்டும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தோம், அப்போ 2 வருஷம் ஒரே டிபார்ட்மெண்ட் நினைக்காதீங்க, ஒரே கிளாஸ். நாங்கள் படித்த கிளாஸ் நினச்சி பார்க்கும்போது மனசு ரொம்ப அங்கலாப்பாக இருக்குங்க. 60 பேர் 70 பேர் படிச்சிருந்த கிளாஸில் ஒரு காக்கா கொஞ்சம் கூட காலேஜ் ரெனோவேட் பண்ணி திரும்ப வேறு லெவலில் கொண்டு வந்தாங்கன்னா சூப்பராக பங்கமாக இருக்கும். அடுத்து யூஜி பிஜி எக்ஸாமுக்கு மட்டும் தான் இங்கே ஒரு நான் இங்கே வந்த ரீசனே கூட ஒரு நாய் சுற்றிட்டு இருந்துச்சு. அதனால் ஏதோ எழுதிட்டு வரேன்னு சொல்லிட்டு போச்சு, நாளை காண எங்கே போச்சுன்னு தெரியலையே, இந்த மாதிரி தேடிட்டே வந்தோம். அப்போ இந்த பழைய மெமரிஸ் எல்லாம் வந்துச்சு. சரி எங்கடா போனால் டேன்னு கூப்பிட்டு ஆளுங்கான சத்தங்கான உங்கே போனானே தெரிய மாட்டேங்குது. டே கிறுக்கான கூப்பிட்டாலும் ரியாக்ஷன் காணும். சரி பைத்தியார் எங்கே சைலண்டாக பதுங்கிட்டு நினச்சி எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரே சவுண்டு, ரைட் இங்கே தான் உசுரோடு தான் இருக்குது அப்படின்ட்டு அவனை போய் பார்த்து நோடிச்சு போய் ஹாய் சொல்கிறான்னு சொன்னால் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்ம நான் சொல்கிறேன்னு அவன் சொல்லலாம் அப்படியே ஹாய்டான்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு தம்ஸ் அப் காமிச்சிட்டு சரி இந்த கல்பிரட்டை மட்டும் விடக்கூடாது, இவன் வாயில் ஹாய் சொல்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தலையோட தட்டி கேட்டால் இவன் என்ன சொல்ல சொன்னேன் என்ன சொல்கிறேன்னு மட்டும் நீங்களே பாருங்கள். போகிறோம் எம்பிஏ பிபிஏ நாங்கள் படித்த கிளாஸு எல்லாமே இருந்தது. நாவல் பழமரம் எல்லாம் இருந்தது. அப்படியே பார்த்துட்டே ஃப்ரெண்டு ஒரு விஷயம் சொன்னேன், அந்த காலேஜோட ஸ்ட்ரக்சரை மட்டும் மாற்றினா வேறு லெவலில் இருக்குண்டா, சூப்பராக பங்கமாக இருக்குது அப்படின்னா. நம்ம கையில் நிறைய காலேஜுக்கு டாட்டா பை சொல்லிட்டு அப்படி கொரியர் பேக் பண்ணி அப்படியே கொரியர் ஆஃபீஸ்க்கு அனுப்பலான்னு போய் அவங்கக்கிட்ட கொடுத்து வீட்டில் ஒரு நிமிஷம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே சைலண்டாக தலை வலிக்குதுன்னா சரி ஒரு டீயை போட்டு ஏதாவது ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்டு கிளம்பலான்னு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதோட வீடியோ முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு இன்னொரு ஃபோன் கால், தம்பி எங்கடா இருக்குன்னு எங்கள் அக்கா கூப்பிட சரி இதாக இருக்கா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் நமக்கு வேறு லெவல் சர்ப்ரைஸ். நம்ம போன நேரம் பார்த்து வேறு லெவலில் ஆஃபர் வேறு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு கொடுத்த ஆஃபரில் வச்சு நம்ம மடியில் கண்ணா லட்டு தின்னு ஆசையாங்கிற மாதிரி ஒரு டைலாக். சரி ஒரு விஷயத்தை போட்டு பார்ப்போம், நமக்கு பிடிச்ச அதை எடுத்துக்கலான்னு பண்ணி பார்த்தா நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்லிப்பர் எங்கள் அக்கா ரெடி பண்ணி வச்சிருக்குது. பார்த்தா நமக்கு பிடிச்ச மாதிரியே தான் இருக்குது. சரி ஓகே அக்கா பேக் பண்ணுங்கன்னு சொன்னால் பேக் பண்ணி கொடுத்து உங்களை எப்படி இந்த மாதிரி ஏதோ எதிர்பாராமல் நடக்கிற சம்பவம் இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.